என்ன இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பட்டப்பகல்ல வெட்டி கொல்லுவான். இது பாதுகாப்பான நாடுன்னு நான் நம்பணும். சமூக வலைதளங்களில் நிறைய ஃபேக் நியூஸ் சம்மந்தமாக வந்துகிட்டு இருக்குது. சன் நியூஸை வந்துட்டு சன்னி நியூஸ் அந்த மாதிரி வேணால் போடுறது. உங்களுக்கு தேவைன்னா போங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. சன் நியூஸ் பேரையே மாத்துறாங்கல்ல, அப்போ போய் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்க? சென்னை நகருக்குள்ள புதிய இந்த குற்றவாளிகள் எல்லாம் நுழையக்கூடாது, இது பெரிய அறிக்கையா? அப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் இப்போ காவல்துறையினை பற்றின எந்த பயம் இருக்குது? தலைவர் தளபதி அவர்களுடைய படத்தை வச்சு நான் 10 ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாருங்க, இப்போ வரைக்குமே உங்க கூட கூட்டணிக்கு யாருமே வரல. காங்கிரஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் திரும்ப திமுக பக்கமே போயிடுச்சு. இந்த முறை நீங்க தனித்து விடப்பட்டிருக்கிற உணர்றீங்களா? பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையில் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லிருக்கீங்க? தங்கச்சி ஆசிபாவுடைய வழக்கில் நீதி கொடுத்துட்டீங்களா? பெண் காவலர் ஒரு பொண்ணு இதுல ஆவடியில ரயில்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாலியல் வன்புறவு செய்யறானுங்க. அந்த பேட்டியை பாத்தீங்களா பார்க்கலையா? நீங்க அறகுறையா நியூஸை படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்க கட்சி தொண்டர்களை எங்களால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல. நாளைக்கு உங்க கிட்ட ஆட்சியை கொடுத்து அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலை என்னவாகும்? ஏன்னா ஒவ்வொரு கூட்டம் நடக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான வண்டிகளை வந்து பின்தொடர்வதும், மக்கள் வந்து கீழே விழுவதும், தொண்டர்கள் வந்து கீழே விழுவதும், மண்டை உடைவதுமாக இது ஒரு பிரச்சனையாக வாடிக்கையாகவே இருந்துட்டு இருக்குது. உங்களுடைய ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் அவன் போலி ஐடியா வச்சு முடக்கிறான். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, நாங்கள் ஏன் கேட்கணும்? பிஜேபி கடைசி வரைக்கும் எங்க கூட வாங்க, என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, அதிமுக கொடி பறக்குது. அத்தனை அரசியல் கட்சிகளும் யார் கூடவும் நான் இனிமே கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்ன சீமான் வரைக்கும் தம்பி கூட கூட்டணி வைப்பேன்னு சொன்னாரா, சொல்லலையா? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் நிறைய ஃபேக் நியூஸ் சம்மந்தமாக வந்துகிட்டு இருக்குது. சன் நியூஸை வந்துட்டு சன்னி நியூஸ் அந்த மாதிரி வேணால் போடுறது, புதிய தலைமுறை கார்டு சம்மந்தமாக ஃபேக் நியூஸ் போடுறது, இதெல்லாம் வந்துட்டு தாவேக்கா சார்பில் வந்துட்டு பரப்பப்படுவதாக சொல்லப்படுது. உங்கள் கருத்து என்ன சார் இதை பற்றி? இல்லை, தாவேக்கா சார்ந்து கருதப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. தலைவர் தளபதி அவர்களுடைய படத்தை வச்சு நான் 10 ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை வச்சு என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு. நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்க. யார் உண்மையான குற்றவாளியோ கைது செய்யுங்க. யாருக்கிட்ட ஆட்சியும் அதிகாரம் இருக்குது? ஒருத்தட்டையுமே நாங்குநேரியில் வந்து இப்போ டீ குடிச்சிக்கிட்டு இருந்த டீ கடையில் இப்போ இருந்தவங்க ரோட்டில் போகிறவங்க வரவங்கலாம் சரமாரியாக இறங்கி வெட்டுறான். இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறதுக்கு? ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கைது பண்ணிட்டாங்கல்ல, வெட்டிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்கல்ல, அதோட முடிஞ்சா? ஒருத்தனுக்கு சாலையில் நிற்கக்கூடியவனுக்கு எந்த தவறுமே செய்யாத ஒருத்தனை போய் வெட்டலாம்னு குரூப்பாக கேங்காக சேர்ந்து வெட்டலாம்ன்ற தைரியம் எப்படி வருது? அப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் இப்போ காவல்துறையினை பற்றின எந்த பயம் இருக்குது? சட்டங்கள் கடுமையாகாத வரை குற்றங்கள் குறைய போவதே கிடையாது. நீங்கள் இந்த பக்கம் அவன் கொடுத்தவொன்னே அடுத்த பக்கம் பெயிலை வாங்கிட்டு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த அருண் IPS அவர்கள் வந்தப்போ என்ன நீங்கள் கொடுத்தீங்க? சென்னை நகருக்குள்ள புதிய இந்த குற்றவாளிகள் எல்லாம் நுழையக்கூடாது, இது பெரிய அறிக்கையா? சென்னை நகருக்குள் நீங்கள்லாம் நுழையக்கூடாது, இது பெரிய பாதுகாப்பா? அவன் அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளவன் எப்படி வெளில இருக்கான்? அதை பண்ண முடியல உங்களால். ரோட்டில் ஹெல்மெட் போடாதவனும் 150 ரூபாய்க்கு குடிச்சிட்டு பைக்கில் போனவனையும் பிடிச்சி கேஸு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்வேல வந்தவனையும் கோட்டை தாண்டி நின்றவன் மேலேயும் வழக்குகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுவா உங்களுடைய இது? கஞ்சா 2.25 கிலோ திண்டுக்கல் மாவட்டத்தில் பிடிக்கிறீங்க. முந்தா நாள் பிடிச்சிட்டீங்க. வித்தவன் யார்? அதையும் பதில் சொல்ல மாட்டேன்து. அந்த மாதிரி தான் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு. அப்போ எதை நோக்கி பயணமாக இருக்குது இது? இது மாதிரி ஒன்று விஷயங்களை வந்துட்டு தாவேக்கா சார்பில் வந்து பரப்பப்படுது அப்படின்னும் போது கட்சி சார்பில் ஒரு கண்டிஷனாவது போடலாம்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, கட்சிக்கு அவப்பேர் வருது, அந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கா? நீங்கள் வந்து ஒரு நல்ல நெறியாளர்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். யார் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நல்ல இப்போ நீங்கள் வந்து இப்போ அறிவுறுத்தணும்னா யார் பண்ணுறான்றதை கண்டுபிடிங்க, குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிங்கன்னு காவல்துறைக்கு நான் சொல்கிறேன். உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அது தாவேக்கா காரன்ற முத்திரை நீங்கள் எப்படி குத்துவீங்கன்னு கேட்குறேன்.
என்ன நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் என்ன குற்றவாளின்னு சொன்னால் நீங்கள் குற்றவாளி ஆகுறீங்க, உண்மையா இல்லையா? அதுதான் சட்டம் சொல்லி தருது. என்ன எப்படி நீங்கள் வந்து இது பண்ண முடியும்? என் மீது நீங்கள் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? உங்களுக்கு தேவைன்னா போங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. சன் நியூஸ் பேரையே மாற்றுறாங்கல்ல, அப்போ போய் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கீங்க? ஏன் கொடுக்கல? புகார் அளிங்க. இந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒரு பிரபலமான இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சேனல் நிறுவனமாக இருக்கிறோம், இந்த மாதிரி எங்களுடைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஏன் மறுக்குது? ஏன் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் போய் நாங்குநேரியில் வந்து 10 பேரை வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறத போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா தான் நடவடிக்கை எடுக்கும், இல்லைன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்காது. என்னை யாராவது ரோட்டில் வந்து குத்தி போட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே வீட்டில் உள்ளவங்க தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியது தான். காவல்துறை யாரும் கேட்காது, கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கேட்கும். அப்படியா? புரியலையே உங்களுடைய ஆட்சி முறை. சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சியும் நடத்த தெரியல, அதிகாரமும் உங்கள் வசம் இல்லை. அதிகாரிகள் பூரா பையில் முட்டா பையில் வச்சு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஆட்சி நடத்த முடியும்? இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் திரு விஜய் அவர்கள் வந்து பேசினார். சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய ஒரு முரண்பாடாகவும் கேலி கிண்டலுக்கும் வந்து ஆளாகி இருக்குது. அதாவது ஆண் ரேஷன் கடையில் வந்துட்டு ஆண் இடையாளரும் பெண் இடையாளருமாக இருப்பாங்க அப்படின்றது. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக இப்போல்லாம் சிஸ்டம் ஒழுங்காக தானே போயிட்டு இருக்குது, எதுக்கு தனித்தனியாக வைக்கணும்? ஆண் ஒன்று பெண் ஒன்று, அப்போ ஆண் சிஎம் பெண் சிஎம்னு வைப்பீங்களா? மகளிருக்கு எது தனியாக பேருந்து ஓட்டுநர் வச்சுருக்கீங்க, நடத்துனர் வச்சுருக்கிறீங்க? மகளிருக்கு தனியாக எதுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறீங்க, கார் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? மெட்ரோ ரயிலில் எதுக்கு பெண்களை வேலைக்கு பணியமைச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. எதுக்கு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் கேலி கூத்தா? சொல்கிறவங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? நீங்களாம் அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அடிப்படை அறிவு இருக்குன்னு நீங்கள் அறிவு திருவிழா நடத்துனீங்க? இதெல்லாம் காமெடியாக இல்லை? எல்லாம் கமெண்ட்டில் பார்த்து சிரித்து துப்பிட மாட்டாங்க யாராவது? பெண்களுக்கு ஆட்டோ கொடுக்கறதும் ரேஷன் கடையில் பெண்களுக்கான ஒரு இது போடுறது, பெண்களுக்கும் ஆமாம், பெண்களுக்கான ஆட்டோ பெண்கள் தான் போகணும், பெண்களுக்கான பஸ்ஸில் பெண்கள் தான் போகணும், அது பெண்கள் தான் ஓட்டுவாங்க, பெண் தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. எப்படி இது பாதுகாப்பற்றது? இது நகைப்புக்குள்ளதா? அப்போ ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு ஆண் ஐஏஎஸ், ஒரு பெண் ஐஏஎஸ் அந்த மாதிரி நியமிப்பீங்களா? இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் பெண்கள் அப்படின்னு இதை வச்சிங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு என்னோட கேள்வி புரியுதா இல்லையா? புரியலன்னா திரும்பவும் சொல்கிறேன். பெண்களுக்கு தனியாக ஒரு பஸ்ஸை வச்சிங்களா, வைக்கலையா? தனியாக மகளிர் பேருந்துன்னு இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்களுக்கு தெரியுமா தெரியாம? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. அது யார் ஓட்டுறா? பெண்கள் ஓட்டுறாங்க. பெண் நடத்துனர் அதை நடத்துறாங்க. எதுக்கு இது? இதை யார் வச்சிருக்கா? எந்த ஆட்சி முறை வச்சிருக்கு? இந்த 2 பேரும் தானே சேர்ந்து வச்சிங்க. வச்சிருக்கீங்களா இல்லையா உங்க ஆட்சியில்? சொல்லுங்க சார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அப்போ நடத்தும் போது இதை எப்படி நகைப்புக்காக எடுத்துக்கலாமா? பெண்களுக்கு உண்டான பெண்களுக்கு வரக்கூடிய இடத்துல பூரா இடத்துலையும் பாலியல் வன்புணர்வும் நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு கூட போக முடியல. கோயிலுக்கு போன அம்மாவை தள்ளி விட்டுட்டு பெண்ணை கொண்டு போய் 2 காவலர்கள் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன், அந்த கண்ணியத்திற்குரிய காவலர்கள் கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறான். பெண் காவலர் ஒரு பொண்ணு இதில் ஆவடியில் ரயிலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாலியல் வன்புணர்வு செய்கிறானுங்க. இது ஒரு கர்ப்பிணி பெண் ட்ரெயினில் போகிறாங்க, இப்போ எட்டி மிதித்து சிசு கலைக்கப்படுது, பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறானுங்க. இப்போ 2 வயசு குழந்தைக்கு கிருஷ்ணகிரியில் திமுகவுடைய நிர்வாகி, ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டிருக்கான். குழந்தை 2 வயசு குழந்தைக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு இருக்கிறாங்க. உங்களுடைய ஆட்சி முறை தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விமான பணிப்பெண்ணுக்கு விமானத்தில் உங்களுடைய கவுன்சிலர், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கவுன்சிலர் பாலியல் தொல்லை கொடுக்குறான்னு கைது, முந்தா நாள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறான். என்ன பெண்கள் அப்படி சுதந்திரமாக இருக்காங்களா? பீச்சில் நடு ரோட்டில் பெண்கள் வந்து வண்டியில் வராங்க, காவல்துறை நிறுத்தி கேட்குது 11 மணிக்கு நீங்கள் ஏன் வெளியில் வரீங்கன்னு. இது எவ்வளோ பெரிய அபத்தம்? ராத்திரி ஒரு நடு ராத்திரி ஒரு பெண் உடல் முழுக்க நகைகளை அணிந்து என்னைக்கு இந்த வீதிகளில் சுதந்திரமாக சுற்றி வராலோ, தெருக்களில் வராலோ, அப்போ தான் முழுமையான சுதந்திரம் அண்ணல் காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நீ 11 மணிக்கு 21ஆம் நூற்றாண்டில் கால் நூற்றாண்டை கடந்த பிறகு நீ வந்து எதுக்கு வரீங்கன்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் கேவலமான வார்த்தைகள் இல்லையா? ஒரு பெண்கள் பயணிக்கக்கூடிய காரை துரத்தி திமுக கொடி போட்ட கார் ஈசிஆர் சாலையில் கடந்த வருடம் துரத்தி பாலியல் சீண்டலுக்கும் கிண்டலுக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் பெண்களை துரத்தினதெல்லாம் பார்க்கலையா? அப்போ உங்களுடைய ஆட்சி முறையில் எப்படி இருக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் வந்து இப்போ பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு, அதை நீங்கள் வந்து நகைப்புக்குள்ளாக்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு கேலியும் கிண்டலும் உங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்கள்.
இருக்கக்கூடிய விவசாயி. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, பெண்களுக்காக பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு, கோவப்படுறாரு, எல்லாமே சரியா இருக்குது. அவருடைய மனைவி சம்பந்தமாவே வந்துட்டு பாத்தீங்க சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காரு. ஒரு கண்டன அறிக்கையாவது வெளியிடலாம்ல சார்? ஏன் வெளியிடல? யாருக்காக பிரச்சனை சார்? சொந்த யாருக்காக பிரச்சனை? அவருடைய பிரச்சனையாவே அது யாருக்கு? அவரு பிரச்சனை நீங்க வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு நீங்க வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அது ரெண்டு பேரும் பேசல. ஏங்க அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட உரிமை. இங்க பாருங்க. யார் பேசணும்? யார் பேசணும்? விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. எதுக்கு பேசணும்? எதுக்கு என் குடும்பத்துல உங்க கேள்விக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது. சோசியல் மீடியால 1000 பேசுறாங்க. சோசியல் மீடியால விபச்சாரம் பண்ணலாம்னு இருக்கு. பேசுங்க எடுத்து. நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு மசாஜ் சென்டர்ன்ற என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கே கண்டனம் தெரிவிக்கலங்க. மனைவி பத்தி பேசுறாங்க, ஒரு அறிக்கை வைக்க யாருக்கு தெரிவிக்கணும்? என்னோட மனைவி பத்தி சொல்லாதீங்க, பேசாதீங்க. யாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே? குப்பை தொட்டின்னு தெரிஞ்சு நீங்க போய் மோந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்றப்ப அவர் சொல்லுவாரு, அது குப்பை தொட்டி மோந்து பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சுய அறிவும் மானமும் இல்லைன்னா நீங்க எதுக்கு பேசணும்? அடுத்தவன் வீட்டை எட்டி பார்க்க வேண்டிய உங்களுக்கு என்ன இருக்கு? உலகத்துக்கே முன்மோடி தமிழன், அறிவாளி, மூத்த நாகரிகத்தை சொல்லி கொடுத்தவனுடைய வரலாறுகள் இருக்கு. நீங்க எதுக்கு அடுத்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை நீங்க எதுக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன? பொது வெளியில வந்த பிறகு தானே சார் பேசுறாங்க. பொது வெளியில யார் கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தாங்க? அவங்க மனைவி கொண்டு வந்தாங்களா? அவங்க பிள்ளைகள் கொண்டு வந்தாங்களா? அவர் கொண்டு வந்தாரா? என்ன சொல்றாங்கன்றதை நீங்க கேட்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை பேசுறதுக்கு, அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு? அந்த பொண்ணு கதர்னால அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார்? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அதை பேசுங்களேன். நீங்க ஊடகம் தானே, வேகமா பேசுறீங்களே. இல்ல அதே தாவேக்கா அஜிதா இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதே தாவேக்கா பதில் சொல்லிட்டு கடந்து வாங்க. அஜிதான்ற பெண் கார் முன்னாடி உட்கார்ந்து தர்ணா பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு என்னது? சூசைட் வரைக்கும் அந்த பொண்ணு பண்ண போச்சு. அஜிதா முழுசா பேசுவீங்களா? அதுக்கு என்ன முடிவு? அதுக்கு முழுசா பேசுவீங்களா? இந்த அஜிதா விவகாரத்தை எடுத்துட்டீங்கல்ல? இப்போ சொல்லுங்க. அஜிதா நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்க. உங்க கட்சியிலே முதல்ல அந்த அஜிதாவுக்கான நிலை என்னவாக இருக்கு? பாதுகாப்பு இல்லன்றதால நீங்க திருப்பியும் சொல்றேன், டீகோட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அஜிதா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தர்ணா நடத்தினாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தர்ணா நடத்தினாங்களா? உங்க கட்சியில நான் கேட்டதுக்கான பதில் அது இல்லைங்க. ஏங்க நான் கேட்டதுக்கான பதில் அது இல்ல. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னு அஜிதா தர்ணா நடத்தினாங்களா? சொல்ல முடியுமா உங்களால? தவறான கட்டமைப்பையும் சித்தரிப்பையும் ஏன் நீங்க பண்றீங்க? அந்த பொண்ணு தனக்கான ஒரு பதவியை கொடுங்க, பொறுப்பை கொடுங்கன்னு கேட்குது. கொடுத்து கொஞ்ச நேரத்துல தர்ணா தானே நடத்துனீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கணும் இல்ல? செய்தியாளர்களை சந்திச்சு எங்க தலைவர் தளபதி எங்களுக்கு தெய்வம் மாதிரி சொல்லிச்சா சொல்லலையா? அந்த பேட்டியை பாத்தீங்களா பார்க்கலையா? நீங்க அறகுறையா நியூஸை படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்க தலைவர் தளபதியின் பக்கம் தான் நான் நிற்பேன், எனக்கு பொறுப்பே போடுறதுனால நான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இருந்து பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு போச்சு. அப்புறம் யார் அந்த பிள்ளையை போயிட்டு மாத்திரைகளை உட்கொண்டு மருத்துவமனையில் போய் படுக்க சொன்னது? இதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? அது உங்க கட்சியில இருந்து தான் சொல்ல முடியும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பான கேள்வியை நீங்க முதல்ல நிறுத்துங்க சொல்றேன். பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு போயிட்டு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டு போய் படுக்கணும். நீங்க அஜிதாட்ட போய் கேட்கணும். நாங்களா வாங்கி கொடுத்தோம், போய் போட்டுக்கோமா சாயந்தரம் நைட்டு வீட்டுலன்னு. எனக்கு தெரியாது. அது எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அஜிதாட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா? உங்க கட்சியில இருந்தவங்க தானே பெண்களுக்கான பாதுகாப்புன்னு வரும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு கேள்வி கேட்கறதுல தப்பு இல்ல. சொல்றேன் மடைமாற்றம் கேள்வி. நீங்க மடைமாற்றம் கேளுங்க. அண்ணா யுனிவர்சிட்டி சொன்னீங்க, அண்ணா யுனிவர்சிட்டிலாம் தீர விசாரிச்சாச்சு, இதுதான் பிரச்சனைன்னு தீர விசாரிச்சாச்சு. யார் அந்த சார்ன்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடயங்கமே இல்லையே. பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையில் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லிருக்கீங்க? தங்கச்சி ஆசிபாவனுடைய வழக்கில் நீதி கொடுத்துட்டீங்களா? அண்ணா நகர் மாணவிக்கு 10 வயசு பிள்ளைக்கு பாலியல் சீண்டல் நடந்து வன்புணர்வு நடந்து அந்த தாய் போய் கேட்கிற அவன் மேல விபச்சார வழக்கு போடுன்னு சொன்னது இதே தமிழ்நாடு அண்ணா நகர் காவல்துறை தானே. அதுக்கு உங்களுடைய ஊடகம் என்ன சொல்ல போகுது? நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கப்புறம் 6 மாசம் போராட்டத்துக்கு பிறகுதானே அந்த பெண் மீது வழக்கு போடப்பட்டிருக்குது. அந்த அவனை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அதுக்கெல்லாம் பதில் இருக்கா உங்கள்கிட்ட? அப்ப கேட்குறீங்க எல்லாமே இங்க நீதியும் நியாயமா நடந்து இதுல நடந்தது. கோவையில் விமான நிலையத்துக்கு பக்கத்துல அந்த பொண்ணு என்ன ரோட்ல நின்று விபச்சாரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண் தன்னுடைய கார்ல உட்காந்து தனிப்பட்ட முறையில பேசிக்கிட்டு இருந்தவரை 3 பேர் நின்று பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? 3 பேரையும் கரெக்டா காலில் தான் சுட்டீங்களா? இவ்வளவு அக்யூரேட்டா சுட்ட காவல்துறை நான் இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாளையிலேயே பார்க்கலையே. ஏன் சுட்டு கொல்ல வேண்டியதானே அவர்களை? எல்லாம் புனிதர்களா? புத்தருடைய வழியை இங்க பரப்ப வந்தவங்களா? சமாதானத்தினுக்காக வந்திருக்கிறவங்களா? போர் நடக்கக்கூடிய நாட்டில் அவனே 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் அவனை கொண்டு சாவடிச்சு போட்டுருக்கணுமா இல்லையா மறுநாள்? அப்போ தானே அவனுக்கு பயம் வந்திருக்கும். அதை பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதை கேட்பதற்கு உங்களுடைய ஊடகங்கள் மறுக்குது. உங்களுடைய ஊடகங்கள் கேட்டால் தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் அவன் போலி ஐடியா வச்சு முடக்கிறான். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நாங்கள் ஏன் கேட்கணும்?
நாங்க ஏன் கேட்கணுன்றேன். யாரு திருடனா அவனை பிடிங்கன்னு சொல்றோம். ஆட்சியும் அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு ஆட்சியும் அதிகாரமும். உங்களுக்கு முதுகெலும்புன்னு இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். ஆட்சி இல்ல, நாங்க சொன்ன காவல்துறை வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். 2026 அதுக்கான சரியான பதிலடியை தரத்துக்கு தயாரா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு கூட்டம் நடக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான வண்டிகளை வந்து பின்தொடர்வதும், மக்கள் வந்து கீழே விழுவதும், தொண்டர்கள் வந்து கீழே விழுவதும், மண்டை உடைவதுமாக இது ஒரு பிரச்சனையா வாடிக்கையாவே இருந்துட்டு இருக்குது. இன்னமும் உங்கள் கட்சி தொண்டர்கள் அரசியல் மயமாக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்குது. பதில் என்னவாக இருக்கும்? இவர் வந்து எல்லாத்தையும் அரசியல் மயமாக்குறதுக்கு வந்தாரா? ஆமா, கட்சிக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களை நம்பி உங்க தொண்டர்கள், உங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க. அவங்கள ஒரு அரசியல் படுத்த வேணாமா சார் நீங்க? அதான் கேட்கிறேன். இவங்க எல்லாத்தையுமே அரசியல் படுத்துறதுக்கு அப்புறம் 75 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த மக்கள்லாம் இங்க தானே இருந்தாங்க. வேற்றுக்கிரத்துல இருந்து யாரையும் கூட்டிட்டு வரல. 75 வருஷமா இங்க தானே இருந்தாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அதிமுக அடிச்சு 55 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஏன் அரசியல் படுத்தல? அதுக்கு பதில் சொல்லுங்க. இது திமுக கூட்டம் நடக்கும்போது அமைதியா தானே போயிட்டு வராங்க. அதிமுக பிரச்சாரம் பண்ணும்போது அமைதியா தான் இருந்தாங்க. காசு கொடுத்து சாராயத்தை கொடுத்து கூட்டிட்டு வரவன் அமைதியா தான் வருவான். காசு கொடுத்து சாராயம் குடிச்சிட்டு வரவன் அமைதியா தாங்க வருவான். புரியுதுங்களா? காசு குடிச்சிட்டு சாராயம் குடி நாம் தமிழரை பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. அவங்களும் தான் கூட்டம் போட்டாங்க, அமைதியான முறையில் நடந்து முடிஞ்சிச்சு. உங்க கூட்டத்துக்கு அவ்வளவுதான் மட்டும்தானே இவ்வளவு பிரச்சனை. மாற்றத்திற்கான எழுச்சி மிக்க தலைவரை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆர்ப்பரியம் இருக்கதான் செய்யும்ன்றேன். உளவுத்துறைக்கு தெரியாதா இவ்வளவு கூட்டம் வரும்னு? காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறையினுடைய தோல்வின்னு ஒத்துக்குங்க. நாங்க உங்கள்கிட்ட முறைப்படி நீங்க கேட்கக்கூடிய 32 கட்டளைகளுக்கு எல்லாத்தையுமே பார்த்து தான் நாங்க கூட்டம் நடத்துறோம். அதை நீங்க சரியா இல்லைன்னு அதை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு இல்லை? துப்பே கிடையாது உங்களுக்கு. அதை பத்தி பேசுங்க. காவல்துறை சொல்லுங்க, காவல்துறை தோல்வின்னு ஒத்துக்குங்க. உளவுத்துறைக்கு தெரியாத இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாம இந்த கூட்டம் வேற்று கிரகத்துல இருந்து பறக்கும் தட்டு மூலமா வந்து இறங்கிடுச்சா? நீங்களே QR கோட் கொடுத்துதான் ஒவ்வொருத்தரையும் உள்ள அலோவ் பண்றீங்க. அதையும் தாண்டி குறுக்க வழியில சந்து மந்தல ஏறி உதிச்சு உள்ள போறாங்க. அதையும் பிடிச்சி அடிச்சாங்கன்னா தாவேக தொண்டர்களே அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு. காவல்துறை அப்ப என்னதான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? காவல்துறை தடுக்கணும். காவல்துறையால் தடுக்க. ஒரு பிரதமர் மோடி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போயிடுவாங்களா? ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு சொல்லிடுங்க. கட்டுப்பட்ட கூட்டமா இருக்கு. கட்டுப்பட்ட கூட்டம் எங்கேயும் கூட்டம் வரல. எங்கேயும் கட்டுப்பட்ட கூட்டமே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய வருகையை தமிழகத்துல இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு. நீங்க மோடி வந்தாலும் சரி, நான் சொல்லிடுறேன், நீங்க மோடி வந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய அப்பா வந்தாலும் சரி, துணை முதல்வர் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் காசையும் சாராயத்தையும் சாப்பாட்டையும் கொடுத்து நீங்க கூட்டத்தை கூட்டிட்டு போறீங்க. அவன் அந்த மாதிரி ஆர்ப்பரிக்க மாட்டான். அவனுக்கு கொடுத்த காசை வாங்கி வச்சுப்பான், கொடுத்த சாராயத்தை குடிச்சுப்பான், கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுப்பான், அங்கே உட்காந்துப்பான், கொண்டு வந்த வண்டியில் வருவான், போகும். அவனையும் நீங்கள் இவனையும் எப்படி ஒன்றா கம்பேர் பண்ண முடியும்? இவன் மாற்றத்திற்கான ஒரு தலைவனை நோக்கி வந்திருக்கிறான். அவன் ஆர்ப்பரிக்க தான் செய்வான். உங்க கட்சி தொண்டர்களை எங்களால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல. நாளைக்கு உங்க கிட்ட ஆட்சியை கொடுத்து அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலை என்னவாகும்? சிறப்புமா இருக்கும். இப்போ வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருக்குது. கள்ளச்சாராயம் இங்க வலிஞ்சோடிக்கிட்டு இருக்கு, போதை வலிஞ்சோடிக்கிட்டு இருக்குது, எல்லா அயல்நாட்டு போதைப் பொருட்களும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது, பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு தொடர்ச்சியாக இருக்குது. அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் கேள்வி கேட்டு சம்பளம் கேட்டு போனஸ் கேட்டு பணி நியமன ஆணை கேட்டு தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ ஆசிரியர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், மருத்துவ பணியாளர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் சம வேலை சம ஊதியம் வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியை ரொம்ப செல்வ செழிப்பா வச்சிருக்கோம். என்ன இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பட்ட பகல்ல வெட்டி கொல்லுவான். இது பாதுகாப்பான நாடுன்னு நான் நம்பணும். கஞ்சாவை விற்கிறத தட்டி கேட்கிறவன் இப்போ 2 பசங்களை ஹரிஷ் ஸ்ரீஹரிஷ்ன்ற பசங்களை வெட்டி கொல்லுவீங்க. கனிம வளத்தை கேட்டால் அதே லாரியில் அடித்து கொல்லுவீங்க. கனிம வளங்கள் பல 1000 கோடிக்கு மணலும் மலைகளும் இங்கே கொள்ளை போய்கிட்டு இருக்குது. அதை கேட்பதற்கு ஊடகங்களுக்கு தயாராக இல்லை. இந்த நாடு செல்வ செழிப்பாக இருக்குன்னு நான் நம்பணும். திராவிட மாடல் ஆட்சி நல்ல ஆட்சின்னு நான் நினைக்கணும். 1000 ரூபாய்க்காக இன்னும் 75 ஆண்டுகள் இந்த மண்ணில் கடந்தும் நீங்கள் மக்களை 1000 ரூபாய் வாங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இதை நான் நம்பணும். நீங்கள் நல்லாட்சி தந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதை கொடுக்கறதுக்கு உனக்கு பணமே கிடையாது. அதல பாதாளத்தில் போய்கிட்டு இருக்க உன்னுடைய பொருளாதார நிலைமை, நீ அதுக்கான பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுன்னு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அதை பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணலை. KN நேரு மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்து CBI வந்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுன்னு சொல்லும். அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. இது நல்ல ஆட்சின்னு நாங்கள் நம்பணும். எது நல்ல ஆட்சின்னு சொல்கிறீங்க? பசங்க இப்படி வர்றது
அப்படியே கேடுகட்ட ஆட்சி, சீரழிஞ்ச ஆட்சின்னு நினைக்கிறீங்க. இது ரொம்ப பாதுகாப்பான ஆட்சி ரொம்ப நினைக்கிறீங்களா? சிம்பிளா நான் கேக்குறேன் சார், உங்க கட்சியில வர்ற உங்க தொண்டர்களே வந்துட்டு உங்களால வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இத ஒருங்கிணைக்க பதில் சொல்லிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் கேக்குறேன். இத ஒருங்கிணைக்க கேள்விக்கு எல்லாமே பதில் வேணும்லாம் நீங்க நினைக்காதீங்க. இல்ல உங்க கேள்வி எல்லா கேள்விக்கும் பதில் நான் சொல்லிறணும். நீங்க விருப்பப்படக்கூடிய பதில சொல்றதுக்காக நான் வரல. நீங்க விருப்பப்படக்கூடிய பதில் நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லவும் வேண்டாம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது நல்லாட்சியா? இது நல்லாட்சியா? இது நல்லாட்சியா? ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி கதறாரு, என்னால சாட்சி சொல்ல போக முடியலன்னு சொல்லிட்டு. சகாயம் ஐஎஸ் கதர்னாரா இல்லையா? எல்லா காட்சி ஊடகங்களிலும் இருக்கா இல்லையா? எடுத்து பேசுங்க. இது நல்லாட்சி நீங்க சொல்றீங்களா? அப்போ நல்லாட்சி தர முடியாது. வரதாங்க செய்வான். தலைவர் தளபதியை பார்க்கறதுக்கு வரதான் செய்வான். QR கோடு கொடுத்ததுக்கு மேல அங்க கூட்டம் இருந்ததா? அப்போ கூட்டம் இருந்ததுன்னா அது காவல்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. எப்படி கூட்டம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதை கேட்கறதுக்கு இது உங்களுக்கு திராணி இருந்தா கேளுங்க. எப்படிங்க வந்துச்சு? அவங்க முறைப்படி அனுமதி கடிதம் கேட்டிருக்கிறாங்க. 32 கட்டளைகள் விதிச்சிருக்கிறீங்க, நிபந்தனைகள் விதிச்சிருக்கீங்க. 32 நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் அது நடந்திருக்கு. அதை தாண்டி இவ்வளவு கூட்டம் எப்படி வந்ததுன்னு காவல்துறை மேல இது போட்டு கேளுங்க. இவ்வளவு தூரம் மாற்றத்துக்கான ஒரு கட்சின்னு சொல்றீங்க, மாற்றம் வரப்போகுது, மக்கள் எழுச்சி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் பாருங்க, இப்போ வரைக்குமே உங்க கூட கூட்டணிக்கு யாருமே வரல. காங்கிரஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா திரும்ப திமுக பக்கமே போயிடுச்சு. இந்த முறை நீங்க தனித்து விடப்பட்டிருக்கிற உணர்றீங்களா? இல்ல போன முறை நாங்க கூட்டணி வச்சுட்டோமா? இந்த முறை கட்சியே ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் நாங்க தனியா தான் நிக்க போறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு வருபவர்களுக்கு தருவோம்னு சொன்னோம். நாங்க யார் வீட்டு வாசலையும் போய் நிக்கலையே. தாவேக்கா தான் இன்னைக்கு மோனோ புள்ளி. அது புரியுதா உங்களுக்கு? நாங்க காங்கிரஸ் தாவேக்காக்கு போயிடுவோன்றதா கடைசி வரைக்கும் அத்தனை ஊடகங்களும் செய்தி போட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்க ஊடகங்கள் உள்பட. மறுப்பீங்களா? இன்னைக்கு மோனோ புள்ளியா நிக்கக்கூடியவர் அவரு. பிஜேபி கடைசி வரைக்கும் எங்க கூட வாங்க, என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, அதிமுக கொடி பறக்குதுன்னு அத்தனை அரசியல் கட்சிகளும் யார் கூடவும் நான் இனிமே கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்ன சீமான் வரைக்கும் தம்பி கூட கூட்டணி வைப்பேன்னு சொன்னாரா? சொல்லலையா? அந்த மாதிரி அரசியலுடைய வரலாற்றை மாற்றி அமைத்து காட்டியவர் தலைவர் தளபதி மட்டும்தான். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு மாறிதான் போச்சு. இன்னைக்கு அதை காட்டி தான் நீங்க 6 சீட்டு வாங்கின திருமாவளவன் 8 சீட்டு வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு அதை காட்டி தான் 25 சீட்டு வாங்கினவர்கள் 28 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காங்க. ஒன்னத்துக்குமே ஆகாத கமலஹாசன் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறீங்க, 4 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் யாருக்காக? இங்க இருக்கக்கூடிய பயத்தினால. வர எல்லாருக்கும் ஒரு சீட்டு திமுக சின்னத்துல போட்டியிடுங்க, இதெல்லாம் கொடுங்க. கொடுத்து கூட்டணியை பலமா சேருங்க. ஏன் நீங்க தைரியமான ஆளாட்சி, நல்லாட்சி நாயகன், தமிழகத்தை என்ன தலைகுனிய விட மாட்டேன், அப்புறம் குனிஞ்ச தலையை நிமித்தி கொண்டு வந்துடுவேன், விடிய என்ன தாயுமானவன் திட்டம், தமிழ்நாடு முழுக்க திட்டம் வச்சிங்க, அப்பா எல்லாம் பண்ணீங்க. ஏன் தனிச்சு நிற்க வேண்டியதானே? 75 ஆண்டுகள் வரலாறுகள் உங்கள்கிட்ட இருக்கு. பெரியாருடைய சமூக நீதியை பேசுறீங்க, நல்லாட்சி கொடுத்துருக்குறீங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கினாலும் திருப்பி கட்டுவதற்கு தைரியம் இருக்கு. பொருளாதாரத்தில் வளர்ச்சின்னு சொல்றீங்க. என்ன வளர்ச்சி சொல்லிட்டீங்க? பொருளாதாரத்தில் வளர்ச்சின்னா அப்போ இங்க பல தொழிற்சாலைகள் வந்திருக்கணும். எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துறீங்க? ஆண்டுக்கு 15 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களே, எங்க கொடுத்தீங்க? இன்னைக்கு 75 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணுமே, ஏன் கொடுக்கல? பழங்குடியின மக்களுக்கும் SC STக்கும் ஒதுக்கப்பட்ட மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியை எடுத்து நீங்க 7000 கோடி ரூபாய், இந்த 5000 ரூபாய் ஒரு கார்டுக்கு 1,31,31,00,000 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? அவனுடைய வாழ்வாதாரத்தினுடைய நிலைமை என்ன? அவனுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கான நிதி தானே அது? பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுக்கு இருப்பிடம் கொடுக்கறதுக்கும், வீடு கட்டி கொடுப்பதற்கும், அவங்களுடைய கல்வி செலவுக்காகவும், அவங்களுக்காக பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்காகவும் அந்த ஃபண்டை நீங்கள் அதுக்காக தானே பயன்படுத்த முடியும். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுத்தீங்க அந்த பணத்தை? 7000 கோடியை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. 90 கோடி ரூபாயை கொடுங்க உடனே நீதிமன்றம் உத்தரவு போடுது. கொடுப்பதற்கு நாதி இல்லை, வக்கு இல்லை, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு போய் சொல்கிறீங்க. கொடுத்தே ஆகணும் நீதிமன்றம் சொல்லுது. 20 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 70 கோடி ரூபாய் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. 70 கோடி ரூபாய் இல்லைன்னு சொன்னவங்க 7000 கோடி எங்கேருந்து வந்துச்சு? வெள்ளை அறிக்கை கொடு, உச்ச நீதிமன்றம் கேட்குது, கொடுங்க மொதல் அதை. இதையெல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு இப்போ ஊடகங்கள் மிக மறுக்குது, வாய் மூடி. அதை தாவேக்கா தான் கேட்கும், இப்படி தான் கேட்கும். வந்தாங்க, பைக்கில் வந்தாங்க, 100 பேர் வரதான் செய்வான். மாற்றத்திற்கான ஒரு தலைவராக பார்க்குறான். எழுச்சியும் புரட்சியும் இங்கே எங்கெல்லாம் புரட்சி ஏற்படுதோ அங்கே தான் மலர்ச்சி ஏற்படும்ன்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இங்கே தான் புரட்சி ஏற்பட்டிருக்கு, அப்போ இங்கே தான் மலர்ச்சி ஏற்படும். இது தன்னெழுச்சியான கூட்டம். யார் கட்டுப்படுத்தணும்? காவல்துறை தானே கட்டுப்படுத்தணும். முழு அனுமதியோட தானே வராரு உங்களுடைய மாவட்டத்துக்குள்ள. அப்போ யார் அவரை பாதுகாத்து அனுப்பணும்?
அதுக்கான உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? அவர் தனியார் பாதுகாவலர் 1000 பேர் இல்லை 5000 பேர் வச்சிருக்கலாம். அவருக்கான பாதுகாப்பு யார் உறுதி செய்யப்பட்டது? காவல்துறை தானே. ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு தெரியாத இந்த பக்கம் ஆட்கள் வருவாங்கன்னு பேரிகார்டு போட்டு நிறுத்த வேண்டியதானே. ஏன் காவல்துறை தடுக்கல? நீங்க யாருமே வர வேண்டாம், நாங்களே அவரை கூட்டிட்டு போறோம்னு சுத்தி காவல்துறையினுடைய வாகனத்துல கூட்டிட்டு வர வேண்டியதானே. மக்கள் யாருமே வந்திருக்க மாட்டாங்கல்ல, விபத்துகள் நடந்திருக்காது இல்ல. ஒரு வாகனம் போகுதுன்னா அந்த இடத்துல காவல்துறை நின்று வாகனங்களை தடுத்திருக்கலாமா இல்லையா? ஒரு டோல்கேட்டை தாண்டுறோம்னா அந்த டோல்கேட்ல நின்று எல்லா டோலையும் மூடிட்டு இவருடைய வாகனத்தை விட்டதுக்கப்புறம் டோலை மூடுனா எந்த வாகனமும் போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதை காவல்துறை முன்னும் பின்னும் வண்டியை போட்டு கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்கள் பண்ணலை? அப்போ திட்டமிட்டு காவல்துறை நடத்துது. உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். அண்ணன் கடந்த மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்கிறாரு, மக்கள் சந்திப்பில் கூட யாரும் பின்தொடராதீங்கன்னு அறிவுறுத்தி இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லப்படுது. பொதுச் செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய மைக்கை எடுத்து எல்லாத்துக்கும் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு மேலே இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த 2026 தேர்தல் வந்துட்டு எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத தேர்தல் களம் பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.